பயன்படுத்தாத, யூஸ் பண்ணாத எல்லா பொருளுமே கிளட்டர் தான். கிளட்டர் வந்துட்டு நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஃபிக்காவே நிரூபிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படிங்கிறத. அண்ட் நான் கிளட்டரை ரிமூவ் பண்ணதுலேருந்து ரொம்ப ப்ரொடக்டிவாகவும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும், ரொம்ப பாசிட்டிவ் ஆப்டமிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அந்த மோட்டிவேஷன் தான் உங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம ஏன் கிளட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 12 ரீசன்ஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். 1 lakhக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ் அவர்ஷன். அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி அது ஒரு கெயின். அந்த கெயினை விட அந்த பொருளை ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வர லாஸை வந்து நம்ம அதிகமாக நினைக்கிறது தான் லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸை வந்து நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி நம்ம திங்க் பண்ணுறோம். அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கெயினை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்துட்டு இந்த லாஸ் அவர்ஷன்லேருந்து வெளியில் வந்து பொருட்களை ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னால கிளட்டர் அதிகமாகுது. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போது என்னோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி எங்களோட இன்கம் வந்துட்டு ஒரு 25,000 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட் கட்டினதுக்கு அப்புறமா அதுவே டபுள் ஆயிடுச்சு. அதனால என்னோட செலவுகளையும் நான் அதிகமாக்குனேன் அப்படின்னா அதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஆல்ரெடி விலைவாசி உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாமல் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணேன். 25,000 எனக்கு இன்கம் வரும்போது நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு செலவுகள் கம்மியாகவும் கிளட்டரும் கம்மியாகவும், ஏன்னா பொருட்கள் நான் நிறைய வாங்கி சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது கிளட்டரை வந்து நம்ம தவிர்க்க முடியும், பணமும் சேவ் பண்ண முடியும். அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த பொருள் வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனாலேயே அதோட வேல்யூவை வந்து நம்ம அதிகமாக நினைக்கிறோம், ஹையராக நினைக்கிறோம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் நம்ம மைண்ட் செட்டை தான் சேஞ்ச் பண்ணணும். அதாவது அந்த பொருள்ல இருந்து நம்ம விலக்கி வச்சு பார்க்கணும். இப்போ ப்ரெசென்ட்ல இந்த ஒரு பொருள் நீங்கள் டீக்ளாட்டர் பண்ணணும்னு நினைக்கிற பொருள் நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம வாங்குவோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்லை ப்ரெசென்ட்ல நான் இதை வாங்கி வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அதை தாராளமாக டீக்ளாட்டர் பண்ணலான்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம வந்து டீக்ளாட்டர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளட்டர் பிளைண்ட்னஸ். ஒரு இடத்த நம்ம கிளட்டராப்பவே பார்க்கறதுனால அந்த இடத்துல கிளட்டர் இருக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அதை தான் கிளட்டர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான தனி வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். கிளட்டர் பிளைண்ட்னஸ் தான் பாதி பேர் வீட்டில் நிறைய பொருட்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம். இதுக்கு நம்ம பார்க்குற நம்மளோட பார்வையை, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம மாற்றிக்கணும். ஒரு புது மைண்ட் செட்டோட நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு வீட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க, அந்த மாதிரி பாருங்கள். கொஞ்சம் தள்ளி வச்சு உங்கள் வீடில் வேற ஏதோ வீட்டுக்கு போகிறீங்க புதுசாக, அப்போ வந்து அது கிளட்டராக இருக்கா இல்லையான்னு உங்களால் உணர முடியும். இல்லைன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க, கூட ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கோங்க. அவங்க வந்து டைரக்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பொருளை இப்போ எலக்ட்ரிக் மாப்னு வச்சுப்போம். அந்த மாப்பை வந்து நீங்கள் இப்போ காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, பட் அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை. பட் அது காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதில் திரும்ப திரும்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அது மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களோட ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் டெசிஷன்ஸை வந்து அந்த பாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னா, மணி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அது திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ வந்துட்டு அதனால அது ஸ்ட்ரெஸ்ஸையாவது குறையும் அப்படின்னு நினச்சி நம்ம மாற்றிக்கணும். அடுத்தது செல்ஃப் எஃபிகசி. அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியும்னு நினச்சா பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு நினச்சா பண்ண முடியாது. அதுதான் செல்ஃப் எஃபிகசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மாற்றிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் வேணும். இதில் இருக்க எந்த 12 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கிட்டாலே நம்மளால டீக்ளட்டர் பண்ண முடியும், மினிமலிஸ்டிக்காக இருக்க முடியும், நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளட்டர் ரிமூவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள், நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்தது நம்மளோட ஓன் ரேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஐட்டமை வச்சுக்கிறதுக்கு இதுதான் காரணம் நம்மளுக்கு நம்மளே ஒரு ரீசன் சொல்லிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கிஃப்ட்ஸை வச்சுக்கலாம். அந்த கிஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் வந்து அந்த கிஃப்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நம்ம தூக்கி போடக்கூடாது, நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது.
கிஃப்ட் வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க, அது வந்து நம்மளோடது ஆயிடுச்சு, இப்போ அது நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியாக டீக்ளட்டர் பண்ண முடியும். ஏன்னா வந்து கிஃப்ட்டுங்கிறது வந்துட்டு அவங்களோட ஆசையினால கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் கொடுத்தாங்கங்கிற அந்த சந்தோஷமே நம்மளுக்கு போதுமானது. அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை நீங்கள் டொனேட் பண்ணலாம். அடுத்தது நம்ம பொருள் வந்துட்டு நம்ம வச்சிருக்க பொருள் எல்லாம் நம்மளை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்துட்டு சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ், இல்லை சென்டிமெண்டல் கிளட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். என்னோட அம்மாவோட பொருட்கள், என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அவங்களோட பொருட்கள் எல்லாமே வந்துட்டு மெமரிஸ் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுக்கிறது வந்து அந்த மெமரிஸை வந்து அந்த பொருட்கள் சொல்லுது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வருது. நம்ம வந்து அதை பார்க்கும்போது அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட மெமரிஸ் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாருனாலையும் எடுக்க முடியாது. அது பொருள் தான் வச்சு காட்டணும் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில பொருளை மட்டும் வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது என்விரான்மெண்ட் வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்க நம்ம முக்கியமாக குறிப்பாக நம்மளோட வீடு வந்து நம்மளோட ஓவரால் ஹெல்த்தையும் நம்மளோட லாஞ்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம வாழ்க்கையோட எத்தனை வருஷம் நம்ம வாழ்றோங்கிறத அதை வந்து இம்பேக்ட் பண்ணுறதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டியாச்சும் நம்ம கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும், லெஸ் கிளட்டராக இருக்கணும். அட்லீஸ்ட் கிளட்டர் இல்லாமல் இருக்கும் போது நம்மளோட ஹாப்பினஸ் ஜாஸ்தியாகிறதாகவும் நம்மளோட பாசிட்டிவிட்டி அதிகமாகிறதாகவும் சயின்டிஸ்ட் வந்துட்டு சைக்காலஜிக்கலாக வந்துட்டு இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காண்டியாச்சும் நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தது டைகாட்டமஸ். இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று எல்லாத்தையுமே நான் டீக்ளட்டர் பண்ணிடுவேன் அட் டைமில், இல்லைன்னா நான் டீக்ளட்டரே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. இது வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மாவோட பொருள் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் வந்து என் அம்மாவோட பொருள் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன், அவங்க யூஸ் பண்ணுற தாலிப்பு டப்பா வந்து நான் இன்னும் வச்சிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் வச்சிருந்துட்டு மற்றதை தான் நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது அட் அ டைமில் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணோம்னா இந்த மாதிரியான மைண்ட் செட், டீக்ளட்டரிங்கே தப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணணும். அடுத்தது டிஸ்டார்ஷன். அதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசனை வந்து நம்ம மைண்ட் செட்டை நம்மளே மாற்றிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா க்ராக்கரி கேபினட்னு நிறைய பேர் வீடியோஸ் போடுறத நம்ம பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது நம்மளும் அதை வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளே நமக்கு ஒரு ரீசனை சொல்லிக்கிறது. இந்த மாதிரி க்ராக்கரி கலெக்ஷன் வச்சிருக்கணும், கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலைனாலும் வச்சிருக்கணும், அதை வாங்கிக்கணும், நம்மளுக்கு நம்மளே ரீசன் சொல்லிக்கிறோம். இதனால தான் தேவையில்லாத பொருட்கள் நிறைய நம்ம கலெக்ட் பண்ணுறோம், தேவையில்லாமல் பணமும் வந்துட்டு செலவு பண்ணுறோம். ஒரு பொருள் நம்ம வச்சிருக்கோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பொருள் எதுவுமே நம்மளுக்கு 3/4 தேவை இருக்காது, 99% தேவைப்படாது. அண்ட் கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் திங்கிங். அதாவது ஒரு பொருளை வாங்கும் போது ஃபுல்லாக யோசிச்சு பார்க்காம ஒரு ஃபோமோனால வாங்கிடுறோம் அப்படின்றாங்க. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ வாங்கலைன்னா அந்த பொருள் அதுக்கப்புறமா வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கிடுறோம். ஆக்சுவலாக பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபோமோக்கு பதிலாக ஜோமோ வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த பொருள் இப்போ இல்லாமல் போயிடுச்சுனாலும் பரவாயில்ல, அதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கு, எல்லாரும் வச்சிருக்கிறது நம்மளும் வச்சிருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு யூனிக்கா நம்ம இருந்துட்டு போவோமே அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே நம்ம வந்து நிறைய பொருட்கள் வாங்க மாட்டோம். இந்த 12 டிப்லயுமே காமனா இருக்கிறது என்னன்னா நம்மளோட மைண்ட் செட். நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்றோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது இந்த ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸை டீக்ளட்டர் பண்ண தோணவே மாட்டேங்குது, அப்புறமா தேவைப்படும்னே தோணுது அப்படிங்கிறது தான். அப்புறமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா அதை வாங்கிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.